ஏழை மாணவன். அப்பாவும் அம்மாவும் கூலி தொழிலாளிகள். படிப்பு என்பது பகற்கனவாய் இடிக்கிற அந்த மாணவன் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் IAS முதன்மை தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறான். அடுத்த மெயின் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறான். அதுவும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆணையால். ஆக ஒரு IASகளை, IPSகளை, மருத்துவர்களை, பொறியாளர்களை உருவாக்குகிற பணியை இன்றைக்கு நம்முடைய கல்வி திட்டம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது நம் முதல்வர் அவர்கள் தலைமையிலே. அதனால நம்ம முதல்வருக்கு நாம் நிறைய கண்டிப்புடன் பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு கோரிக்கை இல்லாமல் இருக்க முடியாது. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கு கிடைக்கிற சலுகைகள் 7.5% இடஒதுக்கீடு. காரணம், அங்கேயும் ஏழை பிள்ளைகள் தான் படிக்கிறார்கள். அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இரு கண்களைப் போல அந்த பள்ளிகளில் படிக்கும் ஏழை குழந்தைகள், தமிழ் வழியில் படிக்கிற குழந்தைகளுக்கும் 7.5% இடஒதுக்கீடு கிடைத்தால் இன்னமும் இந்த பிள்ளைகளின் சாதனைகள் தொடரும் என்ற வேண்டுகோளை வைத்து